Welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching we received through this series of talks. இந்த தொடர் செய்திகளின் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். Our subject during the last 6 weeks has been suffering. கடந்த 6 வாரங்களாக பாடனுபவித்தல் என்கிறதே நம்முடைய தலைப்பாக இருந்து வருகிறது. There is no one in the world who does not suffer. பாட அனுபவிக்காத எவருமே இந்த உலகத்தில் இல்லை. When we suffer, we seek help and deliverance desperately. நாம் பாட அனுபவிக்கிற பொழுது தீவிரமாக எங்கேயாவது எப்படியாவது உதவி கிடைக்குமா என்று தவிக்கிறோம். And it is easy to be deceived when you are desperate. அவ்விதமாக தவித்துக் கொண்டிருக்கிற வேளையில வஞ்சிக்கப்படுவது மிகவும் எளிது. And many a Christian has embraced false teaching mainly during an hour of crisis. இவ்விதமான இக்கட்டின் சோதனையான நேரங்களில்தான் அநேக கிறிஸ்தவர்கள் கள்ள உபதேசங்களை தழுவிக் கொண்டிருக்கிறார்கள். Now these talks are meant to keep you away from such pitfalls and deception. இவ்விதமான வஞ்சனைகளிலிருந்தும் குழிகளிலிருந்தும் உங்களை காத்துக் கொள்வதற்கென்றேதான் இந்த போதனைகள். And the topic that we are considering is how not to suffer. நாம் பார்த்து வருகிற தலைப்பு எப்படி பாட அனுபவிக்க கூடாது. So far we have done 6 lessons. இதுவரையிலும் 6 பாடங்களை பார்த்திருக்கிறோம். Number 1, முதலாவது, do not blame Satan for all suffering. எல்லா பாடுகளுக்கும் சாத்தானையே பழி சாற்றக் கூடாது. Number 2, இரண்டாவதாக, do not be rash with your mouth. ஆத்திரப்பட்டு எதையும் பேசிவிடக் கூடாது. And number 3, மூன்றாவதாக, do not think that your problem is unique. உங்களுடைய பாடுகளைப் போல வேற எந்த பாடுகளுமே இல்லை என்று எண்ணிவிடக் கூடாது. And number 4, do not get irritated with people. நான்காவதாக, மக்களிடத்தில் எரிச்சல் அடையக்கூடாது. And number 5, do not go from preacher to preacher. ஐந்தாவதாக, பிரசங்கியார் என்று அலைந்து திரியக்கூடாது. And last week we studied lesson number 6. சென்ற வாரத்திலே 6வது பாடத்தை பார்த்தோம். Do not expect instant deliverance always. எப்பொழுதுமே உடனடி நிவாரணங்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க கூடாது. Today we will move on to lesson number 7. இன்றைக்கு 7வது பாடத்துக்கு நாம் கடந்து செல்வோம். How not to suffer. எப்படி பாட அனுபவிக்க கூடாது. Do not forget God's help in the past. கடந்த காலத்தில் தேவனுடைய உதவியை மறந்து விடக் கூடாது. Once again, மீண்டுமாய் சொல்கிறேன். how not to suffer. எப்படி பாட அனுபவிக்க கூடாது. Do not forget God's help in the past. கடந்த காலத்தில் தேவனது உதவியை மறந்து விடக் கூடாது. Whatever God did for the people of Israel in delivering them from Egypt and keeping them in the wilderness is unparalleled in history. சரித்திரத்தில் ஈடு இணையற்ற விதத்திலே தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு எகிப்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை வனாந்திரத்தில் காத்துக் கொண்டது காணப்படுகிறது. But when they got into another crisis or another critical time or suffering, they soon forgot all the works of God on their behalf in the past. ஆனால் அவர்கள் ஒரு இக்கட்டிலே அகப்பட்ட உடனேயே கடந்த காலத்தில் தேவன் அவர்களுக்கு உதவி செய்ததை எல்லாம் மறந்து விட்டார்கள். For example, turn with us to read about that in book of Psalms 106th chapter. உதாரணத்திற்கு இதை குறித்து 106வது சங்கீதத்திலே என்னோடு கூட வாசிக்க வாருங்கள். And I'll read to you from verse 10 on to verse 14. 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரையிலும் வாசித்து காண்பிக்கிறேன். God saved them from the hand of him who hated them and redeemed them from the hand of the enemy. பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்ருவின் கைக்கு அவர்களை விலக்கி The மீட்டார். waters covered their enemies and there was not one of them left. அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, அவர்கள் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. Then they believed his words. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து And they sang his praise. அவருடைய துதியை பாடினார்கள். But the 13th verse is very sober and it is sorrowful. இந்த 13வது வசனம் மிகவும் சோகமான ஒன்றாக இருக்கிறது. They soon forgot his works. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். They did not wait for his counsel, அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் but lusted exceedingly in the wilderness and tested God in the desert. வனாந்திரத்திலே இச்சையுள்ளவர்களாகி
அவாந்தர வெளியிலேயே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். Beloved, this is what happens time and again to each one of us. பிரியமானவர்களே, மீண்டும் மீண்டுமாக நமக்கு சம்பவிக்கிற காரியம் இதுதான். Now if you can turn to Exodus 15th chapter, there is a long song of Moses and the people of Israel where they said there is no God like the God of Israel. யாத்திராகம புத்தகத்துக்கு நீங்கள் கடந்து போவீர்கள் என்று சொன்னால் அங்கே மோசேயும் ஜனங்களும் தேவனைப் போல, நம்முடைய தேவனைப் போல ஒருவரும் இல்லை என்று சொல்லி பாடல்களை பாடினதை பார்க்கிறோம். But in the very next instance, you know what they did? They murmured against God and they questioned God's power. ஆனால் அடுத்த தருணத்திலேயே என்ன செய்கிறார்கள் தெரியுமா? தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்து தேவனுடைய வல்லமையே அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். Now when they came to the Red Sea, God performed a miracle for them so they could easily pass over the Red Sea. செங்கடல் அண்டையிலே வந்தபொழுது அவர்கள் அதை கடந்து போவதற்கு தேவன் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார். And when they came to river Jordan, God performed another miracle of crossing over Jordan. யோர்தான் நதிக்கரையிலே நின்று கொண்டிருக்கும் பொழுது தேவன் மீண்டுமாய் அதை கடந்து செல்வதற்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார். But when they came to another confrontation of a problem, instead of tiding over the problem, they tested God's power. மற்றும் ஒரு பிரச்சனையை சந்திக்க நேரிட்ட பொழுது அந்த பிரச்சனையையும் கடந்து செல்வதை விட்டுவிட்டு அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். Beloved, when we say we should not forget God's works of the past, we should remember also whatever God did to our forefathers. பிரியமானவர்களே, கடந்த காலத்திலே தேவனுடைய உதவிகளை நாம் மறந்துவிடக் கூடாது என்கிற அதே நேரத்திலே நம்முடைய முற்பிதாக்களுக்கு தேவன் உதவினவைகளையும் நாம் மறந்துவிடக் கூடாது. We would like to illustrate this truth by giving you some examples from the scriptures. வேத புத்தகத்திலிருந்து ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்லி இந்த சத்தியத்தை விளக்க விரும்புகிறேன். Turn with us to book of Genesis 32nd chapter. ஆதியாகம புத்தகத்தின் 32வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We'll read verses 9 and 10. 9-10 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறோம். These are the words of Jacob. இது யாக்கோபனுடைய வார்த்தைகள். What did he say? என்ன சொல்கிறான்? Then Jacob said, "O God of my father Abraham and God of my father Isaac." பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே என்று சொன்னார். And the Lord who said to me, "Return to your country and to your kindred, and I will deal well with you." உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடன் சொல்லி இருக்கிற கர்த்தாவே. And then in the 10th verse he says, "I am not worthy of the least of all the mercies and all the truth which you have shown to your servant." 10வது வசனத்திலே சொல்கிறான், அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. I crossed over this Jordan with my staff, and now I have become two companies. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுதோ இவ்விரண்டு பிரிவாரங்களையும் உடையவனானேன். What did Jacob say? யாக்கோபு என்ன சொன்னான்? My father Abraham's God and my father Isaac's God. என்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமினுடைய தேவனும் என்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கினுடைய தேவனும். And today what should we say? இன்றைக்கு நாம் என்ன சொல்ல வேண்டும்? We must say God of Abraham, God of Isaac and God of Jacob. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று சொல்ல வேண்டும். Now this is how God has primarily revealed his name unto Moses. இப்படியாக தான் மோசேக்கு தேவன் தன்னுடைய பெயரை வெளிப்படுத்தினார். Turn with us to book of Exodus 3rd chapter. யாத்திராகமம் 3வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We'll read from verse 13 onwards. 13வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். Then Moses said to God, "Indeed, when I come to the children of Israel and say to them, the God of your fathers has sent me to you, they will say to me, what is his name? What shall I say to them?" அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது, அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். And God said to Moses, "I am who I am." And he said, "Thus you shall say to the children of Israel, I am has sent me unto you." அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி,
இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக Now என்றார். this looks very complicated and this is not easily understandable. இது சற்று குழப்பமானதாகவும் எளிதிலே புரிந்து கொள்ள இயலாததுமாக So காணப்படுகிறது. that is why in the next words God gave an explanation. அதற்காக தான் அடுத்த வசனத்திலே அதற்கு ஒரு விளக்க உரையை ஆண்டவர் கொடுத்தார். Moreover, God said to Moses, thus you shall say to the children of Israel, the Lord God of your fathers, the God of Abraham, the God of Isaac, and the God of Jacob has sent me to you. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார். This is my name forever, and this is my memorial to all generations. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். In other words, today as we live several thousands of years after this incident, you know what we must say? The God of yesterday is the God of today, and the God of today will be the God of tomorrow also. பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் கழிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு எவ்விதமாய் சொல்ல வேண்டும் தெரியுமா? நேற்றைய தினத்தின் தேவன்தான் இன்றைய தினத்தின் தேவனாய் இருக்கிறார், இன்றைய தினத்தின் தேவன்தான் நாளைய தினத்தின் தேவனாகவும் இருக்கிறார். That is how Jesus Christ introduced himself to the churches in Asia as we meet them in book of Revelation. ஆசியாவில் உள்ள திருச்சபைகளுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தி, இயேசுவானவர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது இவ்விதமாக தான் சொல்கிறார். Turn with us to book of Revelation, first chapter, and look at the 8th verse. வெளிப்படுத்துற விசேஷம் முதலாவது அத்தியாயம் 8வது வசனத்தை பாருங்கள். I am the Alpha and the Omega, the beginning and the end, says the Lord, who is, who was, and who is to come, the Almighty. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றினார். Beloved, this truth we should constantly remind ourselves, especially when we go through moments of despair and suffering. பிரியமானவர்களே, உபத்திரவத்தின் வழியாக நாம் கடந்து போகும் பொழுது, பாடுகள் வழியாக கடந்து போகும் பொழுது இந்த சத்தியத்தை அடிக்கடியாக நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். That is what Moses, he reminded the people of God in his time. மோசே தன்னுடைய ஜனங்களுக்கு அவனுடைய காலத்திலே இந்த ஒரு காரியத்தை அவன் ஞாபகப்படுத்துறதாக பார்க்கிறோம். Turn with us to the book of Deuteronomy, look at the 32nd chapter. உபாகமத்தின் 32வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். The entire chapter, maybe the first 43 verses, they speak about the song of Moses. இந்த முழு அத்தியாயமே முதல் 43 வசனங்கள் மோசேயினுடைய பாடலாக காணப்படுகிறது. When you look at the 7th verse, there is a lesson for what we are meditating now. 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய தியானத்திற்கு ஒரு பாடம் அங்கே காணப்படுகிறது. Remember the days of old, consider the years of many generations. பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்துப் பார். Ask your father and he will show you, and your elders and they will tell you. உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான், உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். This is not only about the people of Israel, even the prophets of old, they were following this principle. இது இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரமல்ல, முற்காலத்திலே வாழ்ந்த தீர்க்கதரிசிகளும் கூட இதே காரியத்தை தான் பின்பற்றினார்கள். God raised a prophet by name Elijah to turn the people back unto him. எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை தேவன் எழுப்பி ஜனங்களை தம்மிடத்திலே மீண்டும் திருப்பிக் கொள்ளும்படியாக செய்தார். And God's power was unusually manifested through prophet Elijah. அசாதாரணமான விதத்திலே எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். Then came his successor by name Elisha. அதைத் தொடர்ந்து வந்த தீர்க்கதரிசி எலிசா என்கிறவன். And on him fell the mantle of Elijah. எலியாவினுடைய சால்வை இவன் மீது விழுந்தது. And what did Elisha do? எலிசா என்ன செய்தான்? He took that mantle and he went to river Jordan and he hit river Jordan saying, where is the God of Elijah? அந்த எலிசா என்ன செய்தான்? அந்த சால்வை எடுத்துக்கொண்டு யோர்தான் நதிக்கரையில் நின்று யோர்தானை அடித்து,
எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்கிறான். Yes, beloved, this is a lesson that is repeated all through the scriptures, and that is for our learning and our admonition. ஆம் பிரியமானவர்களே, இந்த ஒரு பாடம் வேத புத்தகம் எங்குமாக காணப்படுகிற ஒன்றாகவும் உங்களுக்கும் எனக்கும் படித்துக் கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. And Psalm 103 is a very favorite psalm for all of us Christians. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மிகவும் அறிமுகமான ஒரு சங்கீதம் தான் 103வது சங்கீதம். And the first verses we invariably quote at the end of every prayer. எல்லா ஜெபத்தினுடைய முடிவிலும் அந்த முதல் 2 வசனங்களை நாம் எப்பொழுதுமே சொல்லுகிறோம். It says, "Bless the Lord, O my soul." என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. We have no problem with that. அதுல எந்த விதமான பிரச்சனையும் நமக்கு இல்லை. But our problem is with the second verse. ஆனால் 2வது வசனத்தில் தான் நமக்கு பிரச்சனை. What does the second word say? 2வது வசனம் என்ன சொல்கிறது? Forget not all his benefits. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. What are all his benefits? அவருடைய உபகாரங்கள் தான் என்ன? Number 1, in third verse we read, he forgives all your iniquities. 3வது வசனத்திலே முதலாவது நாம் அங்கே வாசிக்கிறோம், நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னிக்கிறார். That speaks about the spiritual blessings. அது ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறது. Then it says, who heals all your diseases. அதன் பிறகு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் நோய்களை எல்லாம் அவர் குணமாக்கி. That speaks about the physiological blessings. அது சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களை குறித்து சொல்கிறது. Then it says he redeems your life from destruction. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டிக் கொள்கிறார். And that speaks about physical blessing. அது பௌதீக ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறது. Then it says he crowns you with loving kindness and tender mercies. அவர் உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார் என்று That சொல்கிறது. speaks about emotional blessing. அது உணர்வின் ரீதியிலே ஒரு ஆசீர்வாதம். And then it says he satisfies your mouth with good things. அவர் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் என்று சொல்கிறது. That speaks about financial or material blessing. அது பொருளாதார ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. Now the Bible says, forget not all these benefits. வேத புத்தகம் சொல்கிறது, இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் மறவாதே. Now especially, when we have a tendency to forget them. இவைகளை எல்லாம் நாம் மறந்து போவதற்கு துணிகிற ஒரு காரணம் என்ன தெரியுமா? You can look at the 9th verse. 9வது வசனத்தை பாருங்கள். When God gets angry with us and he chastises us, we immediately forget all his benefits. தேவன் நம் மீது கோபம் கொண்டு நம்மை சிட்சிக்கிற பொழுது அவருடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் மறந்து போகிறோம். Now that's what we read in verse 9. 9வது வசனத்தை இதைதான் வாசிக்கிறோம். He will not always strive with us, nor will he keep his anger forever. அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். So beloved, when everything is on high, it is easy to just bless the Lord. But when everything is low, it is difficult. But it is at that time we should remember and we should never forget all his benefits. பிரியமானவர்களே, நாம் உயர்வான இடத்தில் இருக்கும் பொழுது எல்லாம் நலமாய் இருக்கிறது. ஆனால் தாழ்வான இடங்கள் இருக்கும் பொழுது அப்பொழுதுதான் அவருடைய நன்மைகளை எல்லாம் மறந்து விடாமல் இருக்க வேண்டும். What is your problem now? இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனை தான் என்ன? Maybe it is an economic crisis. ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடியாக Now the இருக்கலாம். Lord Jesus Christ gave a very practical teaching of this subject of economical crisis to his disciples. தன்னுடைய சீஷர்களிடத்திலே இந்த விதமான பொருளாதார நெருக்கடியை பற்றி ஒரு பிரச்சனையை தெளிவாக ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லிக் In கொடுத்தார். one instance they forgot to bring bread. ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் அப்பத்தை கொண்டு வர மறந்து போனார்கள். So they became very disturbed and perturbed. அவர் மிகவும் கலக்கம் அடைந்தார்கள். You know what immediately Jesus told them? உடனடியாக ஆண்டவராக இயேசு அவர்களுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? When with 5 loaves I blessed more than 5,000 people, how many baskets did you take? நான் 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கும் மேலாக போஷித்தேனே, மீதியா எத்தனை கூடைகளை நீங்கள் எடுத்தீர்கள்? When I blessed 7 loaves for 4,000 people, how many baskets did you take as remains? 7 அப்பங்களை ஆசீர்வதித்து 4000 பேரை போஷித்தேனே, அப்பொழுது மீதியா எத்தனை கூடைகளை எடுத்தீர்கள்? You know, it's very interesting. Jesus was asking about how many baskets were remaining. இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது பிரியமானவர்களே. எத்தனை கூடைகள் மீதியா இருந்தது என்று இயேசுவானவர் கேட்கிறார். In other words, in all our life situation, God has always blessed us more than what we really need. மறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நமக்கு அவசியமாய் இருக்கிறதை பார்க்கிலும் அதிகமாக நம்முடைய தேவையான சூழ்நிலைகள் எல்லாம் தேவன் நம்மை But our ஆசீர்வதித்திருக்கிறார். problem is we soon forget them. நம்முடைய பிரச்சனை என்னவென்றால் துரிதமாக அவைகளை மறந்து விடுகிறோம். That is why that Psalm
song goes like this: count your blessings, name them one by one. ஆகவேதான் அந்த பாடல் இப்படியாக சொல்கிறது, உன் ஆசீர்வாதங்களை எண்ணிப்பார், ஒவ்வொன்றாய் எண்ணிப்பார். Now, is it a threatening situation from an enemy in your life? ஒருவேளை ஒரு சத்துருனுடைய ஒரு மிரட்டல் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? Now, that time we can immediately remember what David did. அந்த சமயத்திலே தாவீது செய்ததை உடனடியாக ஞாபகப்படுத்திக் He கொள்ளலாம். was standing before Goliath. கோலியாத்துக்கு முன்பாக நிற்கிறான். What did he say? என்ன சொன்னான்? I remember how God delivered me from the mouth of a lion. ஒரு சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை எப்படி தேவன் விடுவித்தார் என்று எனக்கு ஞாபகம் உண்டு. I remember how God delivered me from a bear. ஒரு கரடியினுடைய வாயிலிருந்து எப்படி தேவன் என்னை விடுவித்தார் என்று எனக்கு ஞாபகம் உண்டு. That God who delivered me from a lion and a bear, he will surely deliver me from this Philistine. சிங்கத்தினிடத்திலிருந்தும் கரடியினிடத்திலிருந்தும் என்னை விடுவித்த அந்த தேவன் இந்த பெலிஸ்தீனிடத்திலிருந்து என்னை விடுவிப்பார். Maybe you are going through a situation where you are filled with simply too many questions. மிகவும் அதிகமான கேள்விகளோடு கூட நிரம்பிய ஒரு சூழ்நிலையின் வழியாய் ஒருவேளை நீங்கள் கடந்து போகிறீர்களோ? Here is a message for you from book of Psalm 77th chapter. 77வது சங்கீதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பாடம் இதோ. We'll read from verse 7. 7வது வசனத்திலிருந்து உங்களுக்கு வாசிக்கிறேன். Will the Lord cast off forever? ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? Will he be favorable no more? இனி ஒருபோதும் தயை செய்யாது இருப்பாரோ? Has his mercy ceased forever? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? Has his promise failed forevermore? வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ? Has God forgotten to be gracious? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? Has he in anger shut up his tender mercies? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ? Oh, question after question. கேள்வியின் மேல் கேள்விகள். But what does the psalmist say? சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்? In the 10th verse says, I said all these things, this is my anguish. அப்பொழுது நான் இது என் பலவீனம் என்று சொல்கிறான். But I will remember the years of the right hand of the Most High. ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். I will remember the works of the Lord. Surely I will remember your wonders of old. கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வகாலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். Beloved, this is a clear-cut lesson and a direct lesson for all of us. பிரியமானவர்களே, நேரடியாக திட்டம் தெளிவாக நமக்கு வந்து கொண்டிருக்கிற பாடம் இது. Whatever may be the confusion that you are presently going through, whatever may be the questions that are bombarding your mind, remember the works of God in the past. You will become all right. என்ன விதமான குழப்பமான சூழ்நிலைகள், கேள்விகளினாலே நீங்கள் நெருக்கப்படுகிறீர்களா? தேவன் உங்களுக்கு முற்காலத்திலே செய்தவைகளை எண்ணி பாருங்கள், நீங்கள் ஒரு தெளிவடைவீர்கள். Now when you do that in the presence of God, you know what will happen? தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக இந்த காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? Look at the 13th verse. 13வது வசனத்தை பாருங்கள். Your way, O God, is in the sanctuary. Who is so great a God as our God? தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? You know, just now he was giving question after question, but when he remembered God's works of old, now he says, who is as great as our God? கேள்விகள் மேல் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்த இவன் முற்காலத்தில் தேவன் செய்ததை எண்ணி பார்த்த உடனே நம்முடைய தேவனை போல யார் உண்டு என்று கேட்கிறான். Not only from the Bible history, beloved, also from biographies and autobiographies or missionaries and God's men and God's women, we can gather lot of encouragement. பிரியமானவர்களே, வேதத்திலே காணப்படுகிற உதாரணங்கள் மட்டுமல்ல, ஒருவேளை வாழ்க்கை சரிதைகள், சுயசரிதைகளை பற்றி நாம் வாசித்து பார்க்கும் பொழுது தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். Maybe there is a financial need. ஒருவேளை பொருளாதார தேவை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். We can immediately think about George Muller. உடனடியாக நீங்கள் ஜார்ஜ் முல்லரை பற்றி யோசித்து பாருங்கள். How many orphans he was feeding day after day. ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து எத்தனை அனாதை பிள்ளைகளுக்கு அவர் உணவு கொடுத்து கொண்டிருந்தார். Most of the times the answer to his prayers came at the last minute. அநேக சமயங்களிலே அவருடைய ஜெபத்திற்கான பதில் கடைசி நொடிப்பொழுதில் வந்தது. Maybe there is some sickness. ஏதோ ஒரு வியாதி இருக்கலாம். Or maybe there is some permanent damage to our limbs because of an accident. அல்லது ஒருவேளை ஒரு விபத்திலே சிக்கி நிரந்தரமாக கை கால்களிலே ஒரு சேதம் ஏற்பட்டு விட்டதா? You can think about a person like Amy Carmichael. ஏமி கார்மைக்கேலை பற்றி நீங்கள் யோசித்து பார்க்கலாமே. She sustained a fracture in her hip joint. அவருடைய இடுப்பு எலும்பிலே ஒரு
எலும்பு முறிவு ஏற்பட்டது. And she was bedridden the rest of her life. வாழ்க்கையெல்லாம் மீதியான காலத்திலே அவர்கள் படுத்த படுக்கையாகி விட்டார்கள். But the best of her poems were written during that time. ஆனால் தான் எழுதின கவிதைகள் எல்லாம் சிறந்த கவிதைகளை அந்த காலகட்டத்தில் தான் எழுதி We இருக்கிறார்கள். all know about that modern example of Joni Eareckson. ஜோனி எரிக்சன் என்று சொல்லி சமீப காலத்தில் வாழ்ந்து வருகிற ஒரு சாட்சியை நாம் அறிவோமே. And because of an accident she became a quadriplegic. We all know that. But she continues to serve God and glorify God, and she blesses people. ஒரு விபத்தின் காரணமாக கை கால்கள் செயலற்று போனது, ஆனாலும் அவர்கள் கர்த்தருக்குள்ள களி கூர்ந்து அவர்கள் மகிழ்கிறதை பார்க்கிறோம். And then maybe you are going through a family problem. ஒருவேளை ஒரு குடும்ப பிரச்சனை வழியாக கடந்து போகிறீர்களோ. Think about William Carey. வில்லியம் கேரியை யோசித்து பாருங்கள். Such a mighty man of God. இத்தனை வல்லமையான ஒரு தேவ மனுஷன். But his wife was not that cooperative. ஆனால் அவருடைய மனைவி அவர்களுக்கு ஒத்து போகவே இல்லை. Because she had some mental problem. அவளுக்கு மனக்கோளாறு இருந்தது. And the same case with John Wesley also. அதே விதமாக தான் ஜான் வெஸ்லியினுடைய He வாழ்க்கையிலும் also did not get enough of support from his spouse. தன்னுடைய மனைவியும் அவருக்கு ஊழியத்திலே உதவி செய்யவே இல்லை. But all these men, they were able to count on the Lord and think about how God led the forefathers, and they were able to come over, tide over such situations. இவர்களெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய முற்பிதாக்களை தேவன் நடத்துகிற விதங்களை எண்ணி பார்த்து தங்களுடைய சூழ்நிலைகளை கடந்து செல்ல முடிந்தது. Or maybe you are under persecution for the gospel's sake. ஒருவேளை சுவிசேஷத்தின் காரணமாக நீங்கள் உபத்திரவப்பட்டு வருகிறீர்களா? You can think about how God helped Watchman Nee in spite of severe persecution in China. சீனா தேசத்திலே வாட்ச்மேன் நீ என்கிற பக்தன் கொடூரமான உபத்திரத்தின் வழியிலே கடந்து போனாலும் தேவன் அவருக்கு உதவி செய்தாரே, அதை எண்ணி பாருங்கள். And then you can read Fox's Book of Martyrs, and all the stories are not only stories of challenge, they are also stories of tremendous encouragement. Fox's Book of Martyrs என்று சொல்லப்படுகிற ஒரு இரத்த சாட்சிகளை பற்றிய ஒரு புத்தகம், நம்மை ஊக்குவிக்கக்கூடிய சாட்சிகள் அடங்கிய புத்தகம். அதை வாசித்து Now பாருங்கள். when we talk about this truth, there is a correction that we should constantly keep in mind. இந்த சத்தியத்தை எடுத்துரைக்கும் பொழுது அதே நேரத்தில் ஒரு திருத்துதலையும் நீங்களுடைய மனதிலே நீங்கள் தெளிவாய் கொண்டிருக்க வேண்டும். When we say do not forget God's works of the past, கடந்த காலத்தின் தேவனது செயல்களை மறந்துவிடக் கூடாது என்று சொல்கிற அதே வேளையில் that does not mean we are calling you to dependence on past victories. கடந்த காலத்தில் நீங்கள் பெற்ற ஜெயங்களை சார்ந்து வாழ வேண்டும் என்று ஒருபோதும் நாங்கள் சொல்லவில்லை. On the other hand, we say depend on the Lord who granted those victories. மாறாக அந்த ஜெயங்களை அருளி செய்த தேவனை சார்ந்திருங்கள் என்று Now சொல்கிறோம். David did not depend upon his victory over the lion or the bear. அந்த சிங்கத்தையும் கரடியும் மேற்கொண்ட தாவீது அந்த வெற்றியை சார்ந்திருக்கவில்லை. Rather he said, the Lord who delivered me from the lion and the bear, he will deliver me now from this Philistine. அந்த சிங்கத்தினிடத்திலிருந்தும் கரடியினிடத்திலிருந்தும் என்னை மீட்ட தேவன் இந்த பெலிஸ்தனிடத்திலிருந்து என்னை மீட்டுக் கொள்வார். So beloved, at the close of this talk we want to remind you of an apostolic confession. பிரியமானவர்களே, இந்த உரையினுடைய முடிவாக அப்போஸ்தலருடைய அறிக்கை ஒன்றை உங்களுக்கு விட்டு செல்ல விரும்புகிறோம். Turn with us to 2 Corinthians first chapter. 2 கொரிந்தியர் முதலாவது அத்தியாயம். I know there is a tremendous confession which we should constantly remind ourselves of. ஒரு அருமையான ஒரு அறிக்கை, எப்பொழுதும் நாம் நினைப்பூட்டிக் கொள்ள வேண்டிய ஒன்று. Look at the 10th verse. 10வது வசனத்தை பாருங்கள். God delivered us from so great a death. He does deliver us, in whom we trust that he still will deliver us. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். How not to suffer. எப்படி பாட அனுபவிக்க கூடாது. Do not forget God's helps in the past. கடந்த காலத்தில் தேவனது உதவிகளை மறந்துவிடக் கூடாது.